வந்தடைந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அதாவது டெல்லியிலிருந்து தற்பொழுது தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு 41 நபர்கள் பலியான வழக்கு சிபிஐயின் 3ஆம் கட்ட விசாரணையானது இங்கு டெல்லியில் நடைபெற்றது. இதில் காலையில் இருந்து மாலை வரை அந்த விசாரணையானது நடைபெற்றது. அது முடித்துவிட்டு தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். வழக்கமாக சென்னை விமான நிலையம் வருவதற்கு முன்பு டெல்லியில் இருந்து காருக்குள்ளேயே பயணிக்கும் அவர் இந்த முறை காரின் மேலே ஏறி நின்று ரசிகர்களுக்கு கை காட்டியவாறு உற்சாகமாக சிபிஐ அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த காட்சிகளை நாம் காண முடிந்தது. அப்பொழுது மலர்கள் தூவியும் ரசிகர்கள் அளித்திருந்தனர். டெல்லியில் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகிவிட்டு மீண்டும் வெளியிலே வந்த அவரை உற்சாக வரவேற்பு. இதன் காரணமாகவும் சென்னை விமான நிலையத்தில் ரசிகர்களின் கூட்டம் அதிகரிக்கக்கூடும் என்பதற்காகவும் தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதன் காரணமாகவும் வழக்கத்தை விட அதிகமான காவல்துறையினர் சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2 நாட்கள் விசாரணை நடைபெறும் என கூறப்பட்ட நிலையில் முதல் நாள், அதாவது ஒரு நாளிலேயே இந்த விசாரணையானதை முடித்துவிட்டு தற்பொழுது சென்னை விமான நிலையத்தில் தனி விமானம் மூலம் வந்தடைந்துள்ளார். சிபிஐ 7 மணி நேரம் விசாரணை முடிந்து சற்று ஓய்வுக்கு பின் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். இவரை காண்பதற்காக ஒரு சில ரசிகர்கள் வந்தவண்ணம் இருந்தனர். இதன் காரணமாக ரசிகர்களை ஒன்று கூட விடாமல் காவல்துறையினர் சென்னை விமான நிலையத்தின் விஜய் வெளியே வரும் பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தும் காட்சிகளையும் நம்மால் காண முடிந்தது. அது மட்டுமின்றி காவல்துறையினர், அதிகப்படியான காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு 3 ஆய்வாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த விமான நிலைய பகுதியில் காவலில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி 2-3 தடுப்புகள் அமைக்கப்பட்டு பேரிகார்டுகள் மூலம் ரசிகர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் ரசிகர்கள் அதிகமாக கூட்டம் வர அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியினை ரசிகர்கள் காவல்துறையினர் மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி தற்பொழுது தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த விஜய் அவருடைய காரில் புறப்பட்டு சென்றுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.